இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ரிச்சா, என்னோட டிஃபன் எடுத்துட்டு வா, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. மானஸ், இத வந்துட்டேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. இந்த பிரசாதம் சீக்கிரமாவே எனக்கு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடு. அத்தை, ஆபீஸ்ல இவருக்கு டைம் கிடைச்சதானே உங்களுக்கு பேரனோ பேத்தியோ கிடைப்பாங்க. என்ன நீங்க ரெண்டு பேரும் காலாகாலத்திலேயே ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். வரமா? போயிட்டு வாப்பா. மானஸ், ஒரு நிமிஷம் இருப்பா. இன்னைக்கு தான் கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கடைசி நாள். போகும்போது கட்டிட்டு போயிடுறியா? மானஸ், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. மீட்டிங்க்கு லேட் ஆயிட போகுது. கரண்ட் பில்ல நான் பாத்துக்கிறேன். ஓகே மாமா, தேங்க்யூ ரிச்சா. அம்மாடி, எனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாமா, மாத்திரை போடணும். அத்தை, உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது பின்னாடி போய் தடுக்க கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஆனா நான் அது கரண்ட் பில்லை பத்தி தானே. நீ எதுக்காகம்மா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உனக்கு அம்மா மாதிரி. அம்மா மாதிரி தான். அம்மா ஆகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் என்னுடைய அம்மா எப்பவுமே அவங்க குடும்பத்துக்கு சுமையா இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இடுப்பு வலி, தலை வலி, கை வலின்னு எனக்கு அடிக்கடி என்ன தோணுது தெரியுமா? நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாக்கு சொல்றீங்கன்னு தோணுது. எனக்கு வயசாயிடுச்சுமா, அதனால சின்ன சின்ன வலி எல்லாம் அப்பப்போ வந்துருது இல்ல. உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வலி வரதானே செய்யும். ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி எப்ப பார்த்தாலும் உடம்பு வலிக்குது? அதுவும் இல்லாம நாள் முழுக்க ஏசில உட்காந்து எப்பவும் காத்து வாங்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? கரண்ட் பில். அது யாரால இவ்வளவு அதிகமா வருது? உங்களால மட்டும்தான். வாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். விடுமா, என் கை வலிக்குது. இங்க பாருங்க, ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபேனும் ஓடுது, லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யாரால நடக்குது? உங்களால மட்டும்தான். உங்களாலதான் கரண்ட் பில் இந்த வீட்டுல எகிரிட்டு இருக்கு. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குமா, அதனாலதான் நான் ஏசி போட்டேன். வெயில் அதிகமா இருந்தோம் அதை போர்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. இதனால உங்களுக்கு அப்படி என்ன ஆயிட போகுது? ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா, என் மாமியார் எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்கண்ணா. என்னாச்சு ரிச்சா? இப்போ என்ன பண்ணாங்க? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்ல எனக்கு கண்டிப்பா மாமியார் மாமனார் பிரச்சனை இருக்க கூடாதுன்னு.
ஆனா இருந்தாலும் நீங்க என்ன இந்த வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அட அவங்க நல்ல குடும்பம். அதோட மானோட வேலையும் நல்லா தானே போயிட்டு இருக்கு. எதுவுமே நல்லாவே போகல அண்ணா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அவர் சம்பளம் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு கார் கூட அவரால் வாங்க முடியல. அதோட அவருடைய அம்மா என் தலையில ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? அது மட்டும் இல்லாம நிறைய வியாதியும் இருக்கு. ஆஸ்துமா இருக்கு, பிபி இருக்கு. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஆஸ்துமாவா? தண்ணி வேணுமா? புகை எங்கிறது வருது? ரிச்சா, அம்மா, அம்மா உங்களுக்கு என்னாச்சு? இந்த மொத்த வீட்லயே அத்தைக்கு ஆஸ்மா அட்டாக் வந்துருச்சு. அப்புறம் நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் வீட்ல புகையெல்லாம் வேண்டான்னு. உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கத்த, ஆனா இவங்க நான் சொல்ற எதையுமே கேட்கறது கிடையாது. அம்மா நீங்க எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. மானஸ், இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நான் சரியான டைம்க்கு ஆஸ்மா பம்ப் எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லைன்னா இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது. சரிதானே அத்தை? கண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க வாங்கம்மா, நான் உங்களை மேலே கூட்டிட்டு போறேன். ரெஸ்ட் எடுங்க, வாங்க. அத்தை தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு பெரியவில் ஆயிட்ட, என்ன பண்றேன்னு இன்னும் தெரியலையா? மானஸ், இப்ப வேண்டாம். நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்கா? என்ன ரிஸ்க்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மானஸ்? ஒரு குழந்தைய வளர்க்கறது இவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? இப்ப நம்மளால ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமா சொல்லு? அதோட இந்த காலத்துல எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் ரிச்சா. எப்படி பண்றது மானஸ்? நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அதோட நீ தானே கார் வாங்கலான்னு சொன்ன. இப்ப நம்மளால ஒரு கார் கூட வாங்க முடியல. அப்புறம் எப்படி குழந்தைய வளர்க்கறது? நான் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரிச்சா. இப்ப ஓவர் டைமும் பண்றேன். அதுதான் மானஸ், நீ ஓவர் டைமும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா வீட்டு செலவுகளை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மானஸ், உன்னோட இன்கம் கம்மியா இருக்கு, ஆனா வீட்டு செலவுகள் அதிகமா இருக்கு. அப்புறம் அத்தையோட மருந்து செலவும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல அம்மா எதுக்காக குறுக்க வராங்க? அவங்க தானே குறுக்க இருக்காங்க.
ஏன்னா அவங்களோட மருந்து செலவு தான் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல வர? அம்மாவுக்கு மருந்து வாங்க கூடாதா? இல்லையே, நான் எப்ப அப்படி சொன்னேன்? நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க. எனக்கு இன்னும் நல்லா தெரியும். அதாவது தனியா ஒரு குடும்பத்தை கவனிச்சுக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா மானஸ், நம்ம செலவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் ஒண்ணு நாம எப்படியாவது இன்கம் அதிகமாக்கணும், இல்ல வீட்டோட செலவுகளை கம்மியாக்கணும். மானஸ், நான் கண்டிப்பா முழு முயற்சி எடுப்பேன். எப்படி வீட்டோட செலவுகளை கம்மி பண்றதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அத்தை, மானஸ்க்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீட்டோட செலவுகளை குறை பண்ண சொல்லிருக்கேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களோட இந்த தேவையில்லாத செலவுகளால தான் உங்களால இன்னமும் பாட்டியாகவே முடியல. ஆனா எனக்கு என்னம்மா செலவு இருக்கு? உங்க உடம்ப நீங்க பாத்தீங்களா இல்லையா? உங்களுக்கு 50 வியாதிகள் இருக்கு. ஒருவேளை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் இன்னும் அதிக நோய் வந்துடும். இந்த வயசுல யாராவது இவ்ளோ சாப்பிடுவாங்களா என்ன? அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளைக்கு 2 ரொட்டி மட்டும்தான். அதான் சொல்லுவாங்கல்ல, கம்மியா சாப்பிட்டோம்னா உடம்பு எப்பவும் ஹெல்த்தியா இருக்கும். உங்க உடம்ப பத்தி எனக்கு அக்கறை இல்ல. குறைஞ்சது இந்த வீட்டோட செலவாவது குறையும்ல. சரிம்மா, இந்த வீட்டோட அமைதிக்காகவும் அப்புறம் என் பையனுடைய நிம்மதிக்காகவும் நான் 2 ரொட்டி சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, எதுக்குமா கூப்பிட்ட? இந்த தட்டை யார் எடுத்துட்டு போவா? நான் தான் சொன்னேன்ல, லைட் ஆஃப் பண்ணுங்க, ஏசி ஆஃப் பண்ணுங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுங்கன்னு. கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. கரண்ட் பில்லா? என்னோட கண்ணாடி கண்ணாடிய தூக்கி குப்பையில போடுங்க. நான் தான் சொல்றேன்ல, 10,000 ரூபாய் பில் வந்திருக்கு. 10,000மா? ஆனா கரண்ட் பில் எப்படிமா இவ்ளோ வந்துச்சு? எப்படி வந்துச்சா? இப்பவும் நல்லா நடிக்கிறீங்களே. லைட் ஆன்லயே இருக்கு, ஏசியும் ஆன்லயே இருக்கு, ஃபேன் எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களால தான் இவ்வளவு அதிகமா பில் வந்துச்சு. ஆனா இங்க பாருமா, என்னோட ஃபேனு, லைட்டு அப்புறம் ஏசியும் ஓடுறதுனால இவ்வளவு கரண்ட் பில்லு வராதுமா. ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் மானஸ் கிட்ட பேசுறேன், நீ டென்ஷன் ஆகாத. நீங்க படிச்சிருக்கீங்களா? எவ்வளவு படிச்சிருக்கீங்க? சொல்றது புரியுதா இல்லையா? இவ்ளோ பெரிய பில்ல மானஸ் எப்படி தனியா சமாளிப்பாருன்னு சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு செலவு தான் மானஸே பாத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பில்ல நீங்க தான் கட்டி ஆகணும். நான் எப்படிமா கட்டுவேன்? என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையம்மா. நீ டென்ஷன் ஆகாத, நான் மானஸ் கிட்ட பேசுறேன். அவன் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுவான். அவன் எல்லாம் பாத்துக்குவான். இது தங்கம் தானே? கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. கோட்டி கொடுங்கன்னு சொல்றேன். இல்லம்மா, இது மானஸ் அப்பாவுடைய கடைசி நினைவா என்கிட்ட இருக்கிறது. இது என்னால தர முடியாது. அத்த, இப்ப மானஸோடையும் அப்பாவும் இல்ல, ஒவ்வொரு ஞாபகமும் தேவையில்லை. அதனால இந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுங்க. இல்ல இல்ல வேண்டாம். இங்க பாருமா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். வேண்டாமா, சொல்றது கேளு. தயவு செஞ்சு கொடுங்க. வேண்டாம், என்கிட்டயே இருக்கட்டும்மா. தயவு செஞ்சு சொல்றது கேளு. வேண்டாம்.
இதுதான் உங்களுக்கான தண்டனை. நல்லா இருக்கீங்கல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா, இந்த காயம் எப்படி உங்களுக்கு பட்டுச்சு? இதுவா? அது கதவுல தெரியாம இடிச்சிட்டு காயமாயிடுச்சு, அவ்வளவுதான். அப்புறம் அப்பாவுக்கு உங்களுக்கு நடந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க நீங்க இந்த வேர்ல தானே போட்டிருந்தீங்க, அது எங்க போச்சு? அது நான் ரூம்ல தான்ப்பா வச்சிருக்கேன். அது அப்புறம் போட்டுக்கிறேன். நீ கவலைப்படாத, சாப்பிடுப்பா. ரிச்சா, நான் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேன், ரெட் கலர், அது எங்க இருக்கு? கபோர்ட்ல தான் இருக்கும், பாருங்க. சரி, அம்மாவோட இந்த கோல்ட் ரிங் வாண்ட எப்படி வந்துச்சு? அப்புறம் அம்மா என்கிட்ட ஏன் போய் சொன்னாங்க? கையில் அடிபட்டதுனால மோதிரத்தை கழட்டி வச்சுட்டேன்னு என்கிட்ட போய் சொன்னாங்களே. ஆனா மோதிரம் எங்க இருக்கு? சரி, இந்த மோதிரம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? மனஸ் அத சரியா தான் சொல்லிருக்காங்க. அவங்க கையில அடிபட்ட காரணத்தால அவங்க இந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டாங்க. அதோட எப்படி இருந்தாலும் கையில அடிபடலன்னா மோதிரத்தை கழட்டிருக்கவே மாட்டாங்க. சோ நான் என்ன யோசிச்சேன்னா, இதான் சரியான வாய்ப்பு, இந்த மோதிரத்தை கிளீன் பண்ண ஜுவல்லர் கிட்ட போய் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் இந்த கரண்ட் பில்லு, அதே எதுக்கு இந்த மோதிரத்தை கூட வச்சிருக்க? ரிச்சா, உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? அம்மா கையில பட்ட காயம், அப்புறம் இதெல்லாம் எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. மனஸ், நீ பாரு, கரண்ட் பில் எவ்வளவு அதிகமா வந்திருக்குன்னு பாரு. இப்போ இந்த எல்லா செலவுகளையும் உன்னால மட்டும் பாத்துக்க முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம சும்மா இந்த வீட்ல இந்த தங்க மோதிரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அதான் இதை வச்சுட்டு கரண்ட் பில்ல மொத்தமா கட்டிடலாம்னு நினைச்சேன். நீ கரண்ட் பில்லு கட்டுறதுக்காக அம்மா கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கிட்டியா? ரிச்சா, உனக்கே தெரியும்ல, அம்மாவுக்கு இந்த மோதிரம் ரொம்பவே ஸ்பெஷல். இந்த மோதிரம் அப்பாவோட கடைசி ஞாபகார்த்தம். அதுக்கு பணம் குறைவா இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணாம இருக்கோம் மானஸ். அப்புறம் உனக்கு உன்னோட பாஸ்ட் தான் முக்கியமா, இல்லனா நம்மளோட ஃபியூச்சரா? நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க ரிச்சா? மானஸ், இந்த வீடு என்னோட இதுதான். அப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனோ அது எல்லாமே இந்த வீட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்ப நீ எந்த வீடை பத்தி பேசிட்டு இருக்கியோ அந்த வீட்டை என் அப்பா ஒரு பைசாவா சேர்த்து வச்சு கட்டினது. அதுக்கப்புறம் எங்க அம்மா பாசத்தால இந்த கட்டடத்தை ஒரு குடும்பமா மாத்துனாங்க. அப்புறம் நீ இப்ப வந்திருக்க. இந்த வீட்டுல முதல் உரிமை அம்மாக்கு தான் இருக்கு. அம்மாக்கு மட்டும்தான். இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மானஸ், அண்ணா, ஏதாவது ப்ராப்பர்ட்டியை நம்ம பேர்ல மாத்தணும்னா என்ன ப்ராசஸ்? ரிக்ஷா, நீ எதுக்காக இதெல்லாம் கேக்குற? அண்ணா, இப்ப கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ப்ராப்பர்ட்டியை நம்ம பேர்ல மாத்திக்கிறதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இருக்க வேண்டியது முக்கியமா? ஆமா, கண்டிப்பா. ப்ராப்பர்ட்டி ஓனரோட சைன் இல்லாம எதுவுமே பாசிபிள் இல்ல. ஈவன் பேப்பர் ரெடி பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸோட காப்பி ரொம்ப அவசியம். ஆனா நீ என்ன பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க?
நீயா? அத்தை, நீங்க இந்த ராத்திரியில எங்க போயிட்டீங்க? நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்தேன். சரி, ஓகே அத்தை, குட் நைட். ரிச்சா, ரிச்சா. அட, நீங்க கிளம்பிட்டீங்களா? ரொம்ப அர்ஜென்ட், அதான் போறேன். இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் இல்ல. வேலை விஷயத்துல இந்த மாதிரி நடக்கும். ஆனா நீங்க எப்ப திரும்ப வருவீங்க? ரிச்சா, ஒரு 4-5 நாள் ஆயிடும். அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. கண்டிப்பா. ப்ளீஸ். அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நான் வந்து பேசுறேன். அத்தை, சொல்லு. சைன் பண்ணிடுங்களேன். என்ன இதெல்லாம்? ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ். இது என்ன ப்ராப்பர்ட்டி? என்ன ப்ராப்பர்ட்டி நீங்க கேக்குறத பார்த்தா உங்ககிட்ட ஏதோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரியே இருக்கு. உங்ககிட்ட இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தானே இருக்கு. அப்படின்னா நீ இந்த வீட்டை உன் பேர்ல மாத்தணும்னு நினைக்கிறியா? ஆமா அத்தை, நான் உங்க மருமக தானே. நீங்க சீக்கிரமா இந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்க. ஒன்னு இங்க, இன்னொன்னு இங்க, அப்புறம் இன்னொன்னு இந்த இடத்துல. அவ்வளவுதான். இல்ல இல்ல, நான் மானஸ் கிட்ட கேட்காம அவன் வர்றதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண மாட்டேன், கையெழுத்தும் போட மாட்டேன். அத்தை, மானஸ் இப்ப வெளியூருக்கு போயிருக்காரு. அவர் இங்க வரதுக்கு 4-5 நாளாவது ஆயிடும் அத்தை. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? சைன் பண்ணுங்க. இல்ல, நானும் பாக்குறேன் நீங்க எவ்வளவு நாள் சைன் பண்ணாம இருக்கீங்கன்னு. நீங்க இதுல சைன் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நான் உங்களுடைய வாழ்க்கையே நரகமா மாத்திடுவேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. இன்னையோட உங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் கிடையாது. நானும் பாக்குறேன் சாப்பாடு தண்ணி இல்லாம நீங்க எப்படி இங்க வாழ்வீங்கன்னு பாக்குறேன். என்ன இது? ஏன் ஃப்ரிட்ஜை திறக்க முடியல? ஃப்ரிட்ஜை எப்பவுமே லாக் பண்ண மாட்டோமே. எல்லாமே மூடி இருக்கு. நான் மாத்திரை வேற போடணுமே. ரிச்சா, மருமகளே, மருமகளே, ரிச்சா, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சிம் கார்டு. ஐயோ கடவுளே, நான் என்ன தப்பு பண்ண?
மருமக ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? ரிச்சா, ரிச்சா, நீ எங்கம்மா போயிட்ட? கிச்சன்ல எல்லாமே மூடி இருக்கு, சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் காலையில இருந்து மாத்திரை கூட போடல. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுமா, நான் மாத்திரை போடணும். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க சைன் போடாத வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. சைன் பண்ணி கொடுங்க, அப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும். இங்க பாருமா, என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காதம்மா. நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தானே வரப்போகுது. சரி, ஓகேம்மா, சரி. இங்க பாரு, கிச்சன்ல எல்லா பொருளும் என்கிட்ட எடுத்து கொடுத்துருமா, நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு மாத்திரை போடணும்மா, சொல்றதை கேளு. அப்படின்னா செத்து போ, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு மாமியார் தன்னோட மருமகளுக்குள்ள மகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மருமக தான் மாமியார ஒரு எதிரியா பாக்குறாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண்ணுகிட்ட எப்படி இப்படி மோசமா நடந்துக்க முடியும்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்துல அமைதி இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு விஷயத்தை தான் பொறுத்துக்க முடியும். அந்த பொறுமைக்கு எல்லையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உயிரை கொடுக்கறதுக்காக எத்தனையோ விதமான வலிகளை தாங்கும் போது இந்த வலியெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. ஆனா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? அந்த மகனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. அதாவது தன்னுடைய தாய் எத்தனை விஷயங்களை சகிச்சுக்கிறாங்கன்னு. இது மூலமா வர கோவம் தான் பிற்காலத்துல குற்றமா மாறுது. இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, ரிச்சாவோட இந்த கோவம் இந்த கதையை எப்படி ஒரு மோசமான முடிவுக்கு கொண்டு போக போகுதுன்னு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ரூம்குள்ளேயே வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? திருட்டா? இல்லம்மா, இதுக்கான தண்டனை இப்பவே நான் கொடுக்கறேன். நான் திருடுறதுக்கெல்லாம் வரலம்மா. எனக்கு ரொம்ப பசிச்சுது, அதனாலதான் சாவியை தேடிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு. பசிக்குதா? வாங்க கிச்சனுக்கு வாங்க. இல்ல, வாங்க, வந்து உங்களுக்கு சொல்றேன். சொல்றத கேளு. வாங்கன்றல. விடு என்ன. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், சைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா அத கூட உங்களால பண்ண முடியல. அப்போ இந்த கை எதுக்காக இருக்கு? இல்ல 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 இல்ல, வேண்டாமா வேண்டாமா, சொல்றத கேளு. தயவு பண்ணி என்ன விட்டுருமா. வேண்டாமா, என்ன தயவு பண்ணி விட்டுடுமா. ஒண்ணும் பண்ணிடாதம்மா, நான் சொல்றத கேளு, விட்டுடு. இந்தாங்க ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ், சைன் பண்ணுங்க, எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க.
மானஸ், நீ ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பர்ல அம்மா கிட்ட எதுக்கு சைன் வாங்கிட்டு இருக்க? மானஸ், உங்களுக்கு நம்ம ஃபியூச்சரை பத்தி எந்த கவலையுமே இல்ல. ஆனா எனக்கு இருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சீங்களோ இப்பவும் அதே தான் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. நம்மளால ஒரு குழந்தைய கூட பெத்துக்க முடியல. அப்புறம் உங்க அம்மாவுடைய செலவு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதனால எனக்கு நம்ம ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயம் வந்துருச்சு. குறைஞ்சது நான் என்னுடைய ஃபியூச்சரையாவது செக்யூர் பண்ணிக்கணும்ல. அம்மா, இந்த காயம் எப்படி உங்களுக்கு பட்டுச்சு? அம்மா பதில் சொல்லுங்க. மானஸ், நீ என் அம்மா மேல கைய வச்சு எல்லா லிமிட்ஸையும் கிராஸ் பண்ணிட்ட ரிச்சா. மானஸ், இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இங்க இருந்து கிளம்பு. மானஸ், நான் எதையும் கேட்க விரும்பல, வெளியே போன்னு சொன்னேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் நீ என் மேல கைய வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மானஸ். ஒருவேளை நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் மேலையும் உன்னுடைய அம்மா மேலையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுத்தனா, அப்புறம் உங்க 2 பேருடைய கதையும் முடிஞ்சிடும். உங்க 2 பேருடைய வாழ்க்கையை நான் அழிக்காம விட மாட்டேன். ரிச்சா, மருமகளே, ரிச்சா. கடவுளே, கடவுளே, என்ன இது? இங்க பாருப்பா, ஒருவேளை அவ நிஜமாவே போலீஸ் கிட்ட போயிட்டான்னா எல்லாமே வீணா போயிடும்பா. அம்மா அவ பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணா, அவளுக்கு புரிய வைங்க. அவ எங்க மேலே கேஸ் போடணும்னு பத்தி பேசிட்டு இருக்கா. அண்ணா, ரிச்சா, உன் மாமியார் கையில சூடுலாம் வச்சிருக்க. என்னை பத்தி அவங்க உங்ககிட்டயே தப்பா சொல்லிட்டாங்களா? ரிச்சா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான், நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு. இது என்னுடைய ஆசை மட்டும் கிடையாதுன்னா, எங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ராணி மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் இங்க ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண கூட 50 தடவை யோசிக்க வேண்டியதா இருக்குன்னா, என்னால இப்படி ஒரு கஷ்டத்துல வாழவே முடியாதுன்னா. எனக்கு பணம் வேணும். அது எனக்கு எப்படி வந்தாலும் பரவாயில்ல. எனக்கே சந்தேகமா இருக்கு, நீ ஏன் கூட பிறந்தவதானா இல்ல வேற எப்படியாவது? எனக்கு இந்த சமுதாயத்தோட முழு உண்மையும் நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பணம் தான் பவர்.
ரிச்சா இந்த ராத்திரில எங்க போனா? எங்கேயும் இல்ல. ரிச்சா, 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 அம்மா, அப்படியே இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். அம்மா, அம்மாமா, நான் தான். அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் தான்மா, நான் தான். எழுந்துறீங்க, எழுந்துறீங்கம்மா, எழுந்துறீங்க. நான் தான்மா மானஸ். மானஸ், உங்களுக்கு ஒன்றும் ஆகல? மானஸ் சார், டாக்டர் வர சொல்லுங்க சார். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? மானஸ், அம்மாவும் அப்பாவும் இந்த நிலைமையிலே உன்னை பார்க்க ஆசைப்பட்டாங்க. உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. நீ இவ்வளவு கேவலம் ஆயிட்டியா? இவ்வளவு கேவலமா? என் அம்மாவே கொல்லணும்னு துணிஞ்சிட்டல. சரியான நேரத்துல உன் மொபைல் லொகேஷனை நான் ட்ரேஸ் பண்ணேன். இல்லனா நீ அம்மாவை என்ன பண்ணிருப்பனே எனக்கு தெரியல. என்னால நம்பவே முடியல. நான் எந்த பொண்ணு மேல என் உயிரையே வச்சிருந்தனோ அவ இவ்வளவு கேவலம் ஆயிட்டாளா? அட, ஒரு மாமையா இருக்குல்ல, ஒரு பொண்ணோட வயசுக்காவது நீ மரியாதை கொடுத்துருக்கணும்ல. என் அம்மாவுக்கு என்ன வேணும்? 2 வேளை சாப்பாடு, கொஞ்சமா அன்பு. உன்னால அதை கூட கொடுக்க முடியல. உன்னால பாசம் காட்ட முடியலன்னா காட்டாத.
ஆனா என்னோட அம்மாவுக்கு இவ்வளவு மோசமான விஷயம் எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது? என்கிட்ட ஒரு தடவை நீ சொல்லிருக்கலாம்ல. மானஸ், உன் அம்மாவை என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். அவங்கள நான் பாத்துட்டு இருந்திருப்பேன். அவளை இழுத்துட்டு போங்க. வா வான்றல்ல. இல்ல வாமா. இல்ல, விடுங்க விடுங்க, என்ன விடுங்க. வாங்கம்மா. ஒரு தாய் அடிமை கிடையாது. ஆனா தான் குழந்தையோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துப்பா. அதே சமயம் அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த தாய் உலகத்தோட எந்த சக்தியையும் எதிர்த்து போராடுவா. மானஸ் சொன்னது உண்மைதான். வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு என்ன தேவைப்படுது? வேலைக்கு சாப்பாடு, பாசமா 2 வார்த்தைகள். நம்ம வீட்டு பெரியவங்க குடும்பத்துக்கு சுமையா இருக்க மாட்டாங்க, அதை தாங்குற தூணா இருப்பாங்க. இதுல வருத்தம் என்னன்னா, அவங்களோட அருமை அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிய வருது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கடமை என்னன்னா, எவ்வளவு பாசத்தோட நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்தாங்களோ அதே மாதிரி வயசான காலத்துல அவங்கள பார்த்துக்கணும். நாம உங்க அப்பா அம்மாக்கு வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஸ்தானம் கடவுளை விட உயர்ந்தது. அவங்க தான் நம்ம வீட்டோட அடித்தளமே. அந்த அடித்தளம் ஆடி போச்சுன்னா குடும்பம், உறவு 2மே சதஞ்சு போயிடும். இதோட உங்ககிட்ட இருந்து நான் விடை பெறேன். மறுபடியும் ஒரு புது எபிசோட்ல புது கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்க பாக்குறது கிரைம் அலர்ட். கிரைம் பண்ணாதீங்க, பண்ணவும் விடாதீங்க.